நம்முடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் நம்மை அழுத்திக் கொண்டே இருக்கும். அந்த பலவீனம் நம் மனதையும் சோர்வடைய வைக்கும். மன சோர்வும் சரீர பலவீனமும் நம் மகிழ்ச்சியை பறித்துக் கொள்கின்றது. எத்தனை மருந்துகள் எடுத்தாலும் பலவீனம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் இல்லாமல் போகின்றது. பலவீனத்தை நினைத்து கலங்கி அதிலே மூழ்கி விடாமல் பலன் தரும் தேவனை நோக்கி இருக்கின்ற பலத்தோடு மன்றாடுவோம். எழுந்திருக்க முடியாமல் படுக்கையிலே இருந்தாலும் அப்படியே தேவனை நோக்கி துதிப்போம். வேதத்தில் ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்றும் 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றும் வாசிக்கின்றோம். சொன்னவர் வாக்கு மாறாதவர் அல்லவா? அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சோர்ந்து போகாதவர், அவர் இளைப்படையாதவர். ஆதலால் நம்முடைய பலவீனத்திலே அவரை துதிக்க மறக்காமல் முழு மனதோடு இருக்கின்ற பலத்தோடு துதித்து புதிய பலனை பெற்றுக் கொள்ளுவோம். என்னுடைய பலவீனத்திலே, என்னுடைய படுக்கையிலே நான் தேவனை நோக்கி கதறிய நேரத்தில் எனக்கு பலன் தந்து என்னை வழிநடத்தி வருகின்ற தேவன், பலவீனத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி பார்த்து மன்றாடும் பொழுது நிச்சயமாய் பலன் அளிக்க வல்லவராயிருக்கின்றார். தேவனுடைய வருகை மிக சமீபமாயிருக்கின்றது. நாமும் ஆயத்தமாகுவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நமக்கு புதிய பலன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.